பைபிள் ரொம்ப போர் அடிக்குது. அத படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. ஏன்னா, அதில எந்த காலத்திலயோ நடந்த, யார் யாருக்கோ நடந்த சம்பவத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் படிச்சு எனக்கு என்ன வரப்போது? அப்படின்னு நெறைய பேரு பைபிள் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறத நாம பார்க்க முடியும். ஏன் பைபிள் இவங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா, பைபிளினுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் தெரியல அப்படின்னா, இப்படித்தான் போர் அடிக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இஸ்ரேல்ல தாவீது, சாலமோனு, கிதியோனு, எஃப்தா, அப்புறம் மோசஸ் இப்படி நிறைய பேர் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை கொண்டு வந்து பைபிளில் எழுதி வச்சுட்டு, இதுதான் பரிசுத்த வேதாகமம்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு என்ன இருக்குது? ஒரு கிறிஸ்தவனா நான் வந்து புதிய ஏற்பாட்டை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவங்கள் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுறதுனால தான் வேதத்தினுடைய பேசிக் ஃபண்டமெண்டலும் தேவன் அடுத்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிக்க முடியாமல் ஏதோ ஒரு சபையில், அது ஒரு ஏஜி சர்ச்சாக இருக்கலாம், அல்லது ஒரு சிஎஸ்ஐயாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பென்டிகாஸ்டல் சர்ச்சாக இருந்துட்டு அந்த பாஸ்டரையே தெய்வமாக நம்பிக்கிட்டு அப்படியே வாழ்ந்து பைபிளில் எதையுமே தெரிஞ்சிக்காமல் செத்து போயிடுவாங்க. அவங்களுடைய ஐடியாலாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கு ரெகுலராக போயிடணும், காணிக்க போட்டுடணும், அப்புறம் ஜெபம் பண்ணிடணும், ஆராதனை அப்படிங்கிற பேரில் கையை அப்படி உயர்த்தி இப்படியே ஆட்டி 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 பாட்டு பாடினா தேவனுக்கு பிரியமாயிடலாம் அப்படின்னு. இது எல்லாமே பூஜ்ஜியம். வேதத்தை நீங்கள் தெளிவாக படிக்கணும் அப்படின்னா, வேதம் என்ன மாதிரியான ஸ்டைலில் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு பைபிளில் புதிய ஏற்பாட்டில் 2 வசனங்கள் நமக்கு பைபிளை பற்றின ஒரு அறிவை கொடுக்கும். இந்த பைபிள்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த 2 வசனங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப கிளியராக பைபிள் படிக்க ஆசை வரும். அது என்ன? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனம். இதில் பவுல் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கும்படி அவர்களுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் நடந்த எல்லா சம்பவத்தையும் நம்மளுக்கு லெசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பேதுரு இதை இன்னும் ஒரு ஆங்கிளில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, 2 பேதுரு 1வது அதிகாரம் 20வது வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றம் உடையதாய் இருக்கிறது இல்லை. அதாவது நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் அதோட ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சீக்ரெட்டை, ஒரு பெரிய கீ அதை அவர் அங்கே சொல்லி கொடுப்பார். அப்போ என்ன அர்த்தம்? பைபிளில் நீங்கள் என்ன கேரக்டரை படித்தாலும் அந்த கேரக்டருக்கு பின்னாடி தேவனுடைய திட்டம் இருக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய ஹிடன் மெசேஜ். அது என்ன? ரொம்ப ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி தேவன் ட்விஸ்ட் பண்ணி எழுதி வச்சிருக்கிறார். அது யாருக்கு புரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை நீங்கள் இன்ட்ரெஸ்டோட வாசிக்கும்போது, தேடி படிக்கும்போது அதை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். இதை பற்றி ஏசாயால ஒரு இடத்துல சொல்லும்போது, கர்த்தருடைய வேதத்திலே தேடி வாசியுங்கள், அதில் ஒன்றுமே ஜோடி இல்லாமல் இராது, அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி இதை இணைக்கும். அப்போது வேதம் உங்களுக்கு புரியணும், நமக்கு வேதம் புரியணும் அப்படின்னா நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய துணை வேணும். பரிசுத்த ஆவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. தேவனே, நான் இந்த வேதத்தை புரிஞ்சிக்க விரும்புகிறேன், எனக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியை கொடுத்து எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய ஒரே ஜெபத்தில் அந்த ஜெபம் கேட்கப்பட்டு உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் கிடைக்கும். ஓகே, இப்போது வேதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சில சம்பவங்கள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளாக ஒரு லைன் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஏசா, யாக்கோபு, இவங்க 2 பேரும் ஈசாக்கினுடைய பிள்ளைகள். இதில் ஏசாவை ஏமாத்திட்டு யாக்கோபு அவருடைய சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நம்மளால் வாசிக்க முடியும். யாக்கோபு ரொம்ப தந்திரமுள்ளவராக இருந்து ஏசாவை ஏமாத்திட்டு போயிட்டாரு. அதனால் யாக்கோபு லாபான் கிட்ட போய் கஷ்டப்பட்டாரு, 14 வருஷம் கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லி இங்கே ஏமாத்தினாரு, அங்கே லாபான் அவரை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் இன்னும் நீங்கள் டீப்பாக தேடி படிச்சிங்க அப்படின்னா, யோசுவா புஸ்தகத்தில் யோசுவா யாக்கோபு பற்றியும் ஏசாவை பற்றியும் சொல்கிறத வாசிக்க முடியும். அவர் என்ன சொல்லுவார்னா, நான் ஏசாவை வெறுத்தேன்,
யாக்கோபை நேசித்தேன் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலையையும் அதை சுற்றி இருக்கிற செழிப்பான இடங்களையும் கொடுத்துட்டேன், யாக்கோபையும் அவனுடைய பிள்ளைகளையும் எகிப்துக்குன்னு அடிமையாக அனுப்பிச்சிட்டேன் அப்படின்வார். அப்போ இதை பார்க்குறதுக்கு தேவன் நேசிக்கிற ஒரு ஃபேமிலி எகிப்துக்கு அடிமையாக போகுது. ஆனால் தேவன் வெறுக்கிற ஒரு ஃபேமிலி சேயீர் அப்படிங்கிற ஒரு செழிப்பான மலையில் அப்போவே அவங்களுக்குள்ள ராஜாக்கள் பிரபுக்கள்லாம் வந்துட்டாங்க, அவங்க பெரிய அளவே ஆயிட்டாங்க, ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் யாக்கோபுனுடைய ஃபேமிலி, யோசேப்புக்கு அப்புறம் யாக்கோபுனுடைய ஃபேமிலி அப்படியே எகிப்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாகி போய் கிட்டத்தட்ட 450 இயர்ஸ் அடிமையாக இருந்தாங்க. இந்த ரெண்டையும் நம்ம எதை வச்சு ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா, ஏசா அப்படிங்கிறவர் இஸ்ரேல் மக்களுக்கும், யாக்கோபு அப்படிங்கிறவர் இப்போ இருக்கிற உலகத்தில் இருக்கிற உண்மையான கிறிஸ்தவர்களுக்கும் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா அடையாளப்படுத்தி காட்ட முடியும். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? அங்கே யாக்கோபையும் ஏசாவையும் பிறக்க வச்சு அவங்கள வாழ வச்சு அவங்க வாழ்க்கை மூலமாக நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு. இந்த பாடத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவன் ஏசா என்கிற இஸ்ரவேலரை ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆதரிச்சாரு, சேயீர் மலை மாதிரி கொடுத்து ஆதரிச்சாரு. ஆனால் அதுக்கப்புறம் எப்போ இஸ்ரவேலர் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கலையோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கலையோ, இக்னோர் பண்ணிட்டாங்களோ, தேவனுடைய சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு வந்துருச்சு. அதாவது இப்போ இருக்கிற உலகத்தில் இருக்கிற நம்மளை மாதிரி புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு வந்துருச்சு தேவனுடைய கிருபை. இப்போ தேவன் யார் பக்கம் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவர்கள் பக்கம் நிற்கிறார். இன்னும் நீங்கள் கிதியோனுடைய சம்பவத்தை எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளேயும் எப்படி இருக்கும்னா, கிதியோனை ஒரு தேவதூதன் மீட் பண்ணும்போது அவர் அந்த தேவதூதன்ட்ட ஒரு அடையாளத்தை கேட்பார். முதல்ல ஒரு தோல், ஒரு ஆட்டினுடைய தோலை கீழே வச்சுட்டு, மரத்துக்கு கீழே வச்சுட்டு, இதில் மட்டும் பனி விழணும் அப்படின்னு சொல்லுவார், மற்ற பூமி முழுக்க பனி விழக்கூடாது. அப்போ அந்த தேவதூதன் அதே மாதிரி செய்வார், அந்த தோல் மேலே மட்டும் பனி விழுந்திருக்கும். அடுத்த நாள் அதே இதை ட்விஸ்ட் பண்ணி கேட்பார், இந்த தோல் மேலே விழக்கூடாது, பூமி முழுக்க விழுந்திருக்கணும். இந்த சம்பவம் எதை காட்டுது அப்படின்னா, கிதியோன் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். அந்த தோல் எதுக்கு அடையாளமாக இருக்குது? தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாக்குன அந்த பலிக்கு அடையாளமாக இருக்குது. ஏன்னா ஆட்டை கொன்னதுக்கு அப்புறம் தானே ஒரு தோல் கிடைக்கும். ஸோ அந்த தோல் அது மேலே பனி விழுது அப்படின்னா, அந்த பலிக்குள்ளே யாரெல்லாம் வர்றாங்களோ, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வர்றாங்களோ அவங்க மேலே மட்டும் அந்த பனி விழும். பனி அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவி, அது மட்டும் அவங்களுக்கு மட்டும் கிடைக்கும். ஓகே, அடுத்த நாள் இந்த தோல் மேலே விழக்கூடாது, சுற்றி விழணும் அப்படின்னா அந்த அடுத்த நாள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் சுவிசேஷ யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பலிக்குள்ளே நிற்கிறவங்களுக்கு பரிசுத்தாவியோ வேதவசனமோ தேவையில்லை. ஆனால் இவங்க மூலமாக இவங்க அனுபவிச்சதுக்கப்புறம், இவங்க பெற்றுக்கொண்டு தேறினவர்களாக மாறினதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தேவனுடைய ஆவி கிடைக்கும், தேவனுடைய வசனங்கள் கிடைக்கும். அதைத்தான் யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற அந்த வசனம் அங்கே நிறைவேறும். இன்னும் யோபுவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யோபு தான் இந்த முழு உலகத்தினுடைய ஒட்டுமொத்த லைஃபோடைய ஸ்பெசிமன். எப்படின்னா, யோபு தான் இந்த முழு உலகத்துக்கான ஒரு அடையாளம். அவருக்கு பிறந்த 10 பிள்ளைகள் தான் இந்த பூமியில் உண்டான மக்கள். இப்போ இவங்க எல்லாரையும் சாத்தான் என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டான். யோபுக்கு இருந்த செல்வ செழிப்பு, அவருடைய பாடி எல்லாத்தையும் அழிச்சிட்டான். யோபு என்கிற அந்த ஆதாமுக்கு எல்லாமே போச்சு. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் யோபு உத்தமன் அப்படின்றது தெரிய வச்சு, யோபுவினுடைய குற்றங்கள் அவருக்கு புரிய வச்சதுக்கப்புறம் யோபுவுக்கு எல்லாமே ரெட்டத்தனையாக கிடைச்சது. அதே மாதிரி தான் இந்த பூமியில் ஆதாம்குள்ளே பிறந்திருக்கிற எல்லாரும் இன்னைக்கு யோபுவை மாதிரி தான் உடம்பு முழுக்க வியாதி, குடும்பம் முழுக்க பிரச்சனை, எல்லாமே கையை விட்டு போயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் உட்கார்ந்துருக்குறாங்க. இப்படிப்பட்ட மக்களை தேவன் திரும்பவும் எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிற ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாள் 1000 வருட அரசாட்சி அப்படிங்கிற ஒரு அற்புதமான நாள். அந்த நாளில் இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும், ரோட்டில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரங்க கூட ஒரு நிம்மதியான லைஃப்பை, சுகமான லைஃப்பை, குறையில்லாத லைஃப்பை, யாராலையும் யாருக்கும் தொந்தரவு இல்லாத அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் லைஃப்பை இந்த பூமியில் எல்லாரும் அனுபவிக்க போகிறாங்க. அதைத்தான் யோபு நம்மளுக்கு கிளியராக சொல்லுது. இந்த மாதிரி வேதத்துக்குள்ளே நீங்கள் படிக்கிற எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் அது தேவனுடைய திட்டத்தை ஏதோ ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணுறதா தான் இருக்கும்.
இந்த ஃபண்டமெண்டலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வேதம் படிக்க நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எப்படி? தாவீதை எடுத்து படிக்கும்போது தாவீது என்ன சொல்லியிருக்கிறாரு, தாவீது எப்படி தேவன் இயேசு கிறிஸ்துக்கு எந்த இடத்துல அடையாளமாக இருக்கிறாரு, தாவீது எந்த இடத்துல பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறாரு, தாவீது எந்த இடத்துல வலிக்கு விழுந்தாரு, இப்படி நிறைய விஷயங்கள் தேடி படிக்க முடியும். தாவீதை பற்றின பொதுவான பார்வை என்ன அப்படின்னா, அவர் ஒரு ஆடு மேய்க்கிறவர், அவர் ஒரு ராஜா அப்படின்னு இல்லை. அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை பறித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை பற்றி நிறைய தீர்க்க தரிசனங்களை அவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் வெறும் பாட்டுக்களாகவும் சபையில் ஆராதனைக்கு முன்னாடி வாசிக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு வாசகங்களாக மட்டும் இன்னைக்கு மக்கள் பார்க்கறதுனால அதுக்குள்ளே இருக்கிற மேன்மையான ரகசியங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அன்பானவர்களே, வேதம் மிக மிக அற்புதமான ஒரு புஸ்தகம். உலகத்தில் எத்தனையோ பேர்கிட்ட அது இருக்கு. ஆனால் யார் அதை தேடி படிக்கிறாங்களோ, அதை கனப்படுத்துகிறாங்களோ, அவங்க கூட தான் இந்த வேதம் பழகும். அவங்களுக்கு தான் இந்த ரகசியம் தெரியும். இந்த ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் நிறைய கற்றுக்க முடியும். இன்னும் நீங்கள் வேதத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும், இன்னும் கற்றுக்க விரும்புகிறோம் அப்படின்னு யாராவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களை இலவசமான வேதாகம வகுப்புக்கு வழிகாட்டுவோம். தேங்க்யூ.